உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நெதர்லாந்துல எப்படி குப்பைகளை போடுறாங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். என்னுடைய முந்தைய பதிவுல நெதர்லாந்துடைய கால்வாய்களை எப்படி சுத்தம் பண்ணி சீரமைச்சு வச்சிருக்காங்கன்னு மையப்படுத்தி சென்னையின் ஆறுகளுடைய அவல நிலையை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருந்தேன். அதுக்கு போதிய ஆதரவு உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருந்தது. குப்பைகளும் அந்த மாதிரி தான். நீங்களும் சரியான முறையில் குப்பையை போடணும். எடுக்கிறதும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் குப்பைகள் எடுத்துட்டா சாலைகள் முழுக்க குப்பைகள் எங்குமே தேங்காது, சுத்தமாக இருக்கும். தொற்றுநோய் கிருமியை தடுக்கலாம். அதுக்காக சின்ன இந்த பதிவு. இதுதான் நெதர்லாந்தில் இருக்கிற குப்பை தொட்டிகள். இப்படி தான் குப்பைகளை தரம் பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. முதல்ல பார்க்கறது ஆரஞ்சு கலர். இதில் பிளாஸ்டிக் அந்த மாதிரியான குப்பைகளை எடுத்துகிட்டு போவாங்க, போடணும். கிரே கலரில் இருக்கிறது அனைத்து விதமான குப்பைகள். பச்சை கலரில் இருக்கிறது காய்கறிகள், வீட்டு தோட்டங்களில் இருக்க செடி கொடிகள், அதை போடுற ஒரு குப்பை தொட்டி. நீல கலரில் இருக்கிறது பேப்பர், அட்டைகள், அந்த மாதிரியான குப்பை தொட்டிகள். இப்படி தான் தரம் பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இது வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டிகள். இப்படி தான் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து போடணும். இது வீடுகளுக்கு தரும் கேலண்டர். இதில் குப்பைகளை எப்பெல்லாம் எடுப்பாங்கன்னு போட்டுருக்கோம். அந்த நாட்களில் நீங்கள் குப்பைகளை வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி குப்பை தொட்டிகளை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு 2 நாளோ குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அது மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சா குப்பைகளை க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த குப்பை தொட்டி க்ளீன் ஆகிடுச்சு. நான் என்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேயும் குப்பை தொட்டிகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாடி வீட்டில் இருக்கிறவங்க குப்பைகளை இங்கே போடணுன்னு தனியாக வச்சுருக்கிற குப்பை தொட்டிகள். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான கலர்ல இருக்கு. நீலம், ஆரஞ்சு, கிரே கலர்னு. இங்கேயும் அப்படிதான் தரம் பிரிச்சு குப்பைகளை போடணும். மாடி வீட்டில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்துறதுக்காக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் குப்பை தொட்டிகள் தான். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒன்று வச்சுருக்காங்க. குப்பைகளை மட்டும் இங்கே தரம் பிரிக்கிறது கிடையாது. பாட்டிலையும் தனித்தனியாக தான் பிரித்து போடுறாங்க. வெள்ளை கலர், ப்ரௌன் கலர், பச்சை கலர் பாட்டில்னு தனித்தனியாக பிரிக்கணும். இது அனைத்து விதமான குப்பைகள், ரெஸ்ட் ஆஃப் வால்ன்றாங்க. ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக் போடுறதுக்கான ஒரு குப்பை தொட்டி, பேப்பர் அட்டைகள் போடுற ஒரு குப்பை தொட்டி, மாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க போடுறதுக்காக வச்சிருக்கிற குப்பை தொட்டி. இது யும்போ சூப்பர் மார்க்கெட்.
ஒரு பல்பொருள் அங்காடியிலையும் இது மாதிரியான இடங்களை இங்கே வச்சுருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் பல வகையான குப்பைகளை போட்டுக்கலாம். பாருங்க, கண்ணாடி போடுற இடம், வெள்ளை, ப்ரௌன், பச்சைன்னு கண்ணாடி பாட்டில்கள்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. இது பிளாஸ்டிக் போடுற ஒரு இடம். Good morning. I'm taking the glass here in Hilversum. Every day we're taking about 40-50 tons of glass and we bring it to Utrecht and they're going to recycle it for a good environment. பாருங்க, இதுதான் அந்த கிளாஸ் வச்சிருக்க கண்டெய்னர். எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்காங்க. இது துணி போடக்கூடிய ஒரு கண்டெய்னர். என்ன மாதிரியான துணியை போடலான்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நல்ல துணிகள், ஷூ, குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருட்கள், தொப்பி, பெட்டு, அந்த மாதிரியான பொருட்களை போடலான்னு போட்டிருக்கு. அப்புறம் போடக்கூடாது ஈரமான துணி, குப்பைகள்லாம் போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வர நல்ல துணிகள் எல்லாம் திரும்பி இவங்க பயன்படுத்திக்குவாங்க. வறுமையில் இருக்கிற சில நாடுகளுக்கும் இதில் வர துணிகளை இவங்க இலவசமாக அனுப்புகிறாங்க. இது உணவகம் வச்சிருக்கிறவங்களுக்கான குப்பை தொட்டி. இது மாதிரி அவங்க தனியாக வாங்கிக்கணும். இதில் தான் அந்த உணவகத்து குப்பையெல்லாம் அவங்க போடுவாங்க. இதுவும் ஒரு வகையான குப்பை தொட்டி தான். இப்போ நம்ம வீடுகளில் வேலை செய்கிற பொருட்களை சாதாரணமாக வெளியெல்லாம் போட்டுற முடியாது. இது மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர் வாங்கி அதில் தான் போடணும். இதோடைய வாடகை மட்டும் 350லேருந்து 400 யூரோவும். அதே தெருவில் இன்னொரு வீட்லேயும் வேலை நடக்குது. அவங்களும் இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எல்லா விதமான கழிவுகளையும் போட்டுக்கலாம். இந்த கண்டெய்னர் வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிங்க இருக்குது. அதோடைய பேர் அங்கே போட்டிருக்காங்க. அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அவங்களே இந்த குப்பையை தூக்கியும் போட்டுருவாங்க. இங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அப்போனா கண்டிப்பாக இது இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த குப்பை தொட்டிலாம் பள்ளிக்கூடத்துக்கானது. பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக குப்பை தொட்டிகளை வாங்கி வச்சு தனித்தனியாக தான் குப்பைகளை இங்கே போடணும். பாருங்கள், நீல கலர், கிரே கலரில் குப்பை தொட்டிகள் இருக்குது. இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, ரீசைக்கிள் குப்பை தொட்டி. இதுக்கு பேர். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பல்பு, பேட்ரி, மொபைல் ஃபோனு, அப்புறம் கார்ட்ரேஜஸ்ஸு, இதெல்லாம் இதில் தான் தூக்கி போடணும். இதுக்கு உண்டான தனியான இடங்கள் இது. மற்ற குப்பை தொட்டிகளில் அதை போடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பல்பொருள் அங்காடிலையும் இது மாதிரியான ஒன்று வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலைகளில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன குப்பை தொட்டிகள் இருக்கும். இதுதான் எல்லா குப்பைகளும் கடைசியாக வந்து சேர்ற ஒரு இடம். ஒவ்வொரு நகராட்சிக்கும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது நெதர்லாந்து முழுக்க. இந்த பகுதியில் நிறைய குப்பை இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடலாம். வீடுகளில் பத்தாத குப்பைகளை இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுற ஒரு இடம். அது இல்லாத வீட்டில் இருக்கிற குப்பைகளும் கடைசியாக இங்கே தான் வந்து தரம் பிரித்து கடைசியாக வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த இடங்கள். Ja, nou dit is dan plastic, dat komt dan normaal uit de auto en dat doe ik dan sorteren en grote stuk plastic haal ik eruit en ik doe die containers vullen, dat gaat ook naar een recyclingbedrijf, dan wordt alles eruit gehaald en zo en ja, dat is het allemaal een beetje, ja. En dat is de afkeur ervan. Dus. பாருங்க எவ்வளோ பெரிய குப்பைகளை சேமிக்கிற இடம்னு. எல்லாமே தனித்தனியாக பிரிக்கிற ஒரு பகுதிகள் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த கழிவுகள்
வீடுகளில் பயன்படுத்துகிற செடி கொடிகள் காய்கறிகளுக்கான கழிவு. இது பிளாஸ்டிக் போடுற ஒரு இடம். பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குன்னு. பேப்பர் அட்டைகள் போடுற ஒரு இடம். இரும்பு கம்பி போடுற ஒரு இடம். இது முழுக்க ஃபுல் ஆயிடுச்சு, அதனால மூடி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இரும்பு போடுற ஒரு இடம். பழைய சைக்கிள்லாம் இருக்கு. எவ்வளவு சைக்கிள் இருக்கு பாருங்க. இரும்பு கம்பி சாமான். இதெல்லாம் கிளாஸ். பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாட்டில் போடுறதுக்கு எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே பாட்டில் போடுறதுக்கு வச்சிருக்காங்க. பாருங்க இந்த இடத்துலயும் வச்சிருக்காங்க துணிகளை போடுறதுக்கு. இது கல்லுலாம் போடுற ஒரு இடம். பாருங்க கல்லு போட்டிருக்காங்க. குப்பைகளை சேகரிக்கிற இந்த இடமே எவ்வளோ சுத்தமா அழகா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க.